சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் எழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நாம் கடந்த சில வாரங்களாக நாட்டினுடைய பொருளாதாரம், நிதி உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக அவதானித்து வருகிறோம். கடந்த வாரம் முக்கியமாக வாகன இறக்குமதி சம்பந்தமாக விசேட ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தோம். அதற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் கிடைத்திருந்தது. அந்த வகையில் தற்பொழுது மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விகளில் ஒன்றாக இருப்பது வரி சம்பந்தமாக. நாட்டினுடைய வரி நிலைமை, வரி கொள்கை, வரி விதிப்பு, வரி கட்டணங்கள் எந்த மாதிரி இருக்கின்றன போன்ற விடயங்கள் சம்பந்தமான பல கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த வரி சம்பந்தமான மக்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வகையிலான விடயங்களை அவதானத்துக்கு உட்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அதற்காக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினுடைய ஆணையாளர் அபூபக்கர் நஃபீல் அவர்கள் எமது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் அறிவிப்பாளர்களே. தற்பொழுது நாட்டு மக்களிடையே இருக்கின்ற பல சந்தேகங்களுக்கு மத்தியில் இந்த வரி சம்பந்தமான, வரி விதிப்பு சம்பந்தமான பிரச்சனை, முக்கியமாக இந்த டின் என்ற விடயம் அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு கடந்த வருடத்திலிருந்து ஒரு குழப்பமான சந்தேகங்கள் அதிகமாக இருக்கிறது. அது சம்பந்தமாக இந்த நிகழ்ச்சியில் விரிவாக கலந்துரையாடுவதற்கு நாம் தீர்மானித்திருக்கிறோம். முதலில் சொல்லுங்கள், இந்த டின் என்ற நடைமுறை வந்திருக்கிறது. தற்பொழுது டின் என்பதை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது வரி அடையாள எண்ணை பெற்றுக்கொள்வதற்கான நடைமுறை எப்படி இருக்கிறது? இந்த டின் வரி டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், வரி அடையாள இலக்கம் என்பது கடந்த அரசாங்க காலத்தில் விசேட வர்த்தமான அறிவித்தல் ஊடாக அன்றைய ஜனாதிபதி நிதியமைச்சருமான ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் ஒரு வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டது. அந்த அறிவித்தலில் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் இந்த வரி இலக்கத்தை பெற்றிருக்க வேண்டும், வரி அடையாள இலக்கத்தை பெற்றிருக்க வேண்டும் என்ற கட்டாய நிபந்தனை இடப்பட்டிருந்தது. அதன்படி பல பேர் வரி இலக்கத்தை பெற்று கொண்டிருக்கின்றனர். உண்மையில் இந்த வரி இலக்கம் என்பது வரி செலுத்துவதற்கான இலக்கமும் தான், வரி செலுத்தாமல் இருப்பதற்கான ஒரு இலக்கமும் தான். இது ஒரு தேசிய அடையாள அட்டை போன்ற ஒரு அட்டை இலக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது எதிர்கால கொடுக்கல் வாங்கல், ஒருவருடைய கொடுக்கல் வாங்கல் அனைத்தையும் ஒரு வரி இலக்கத்தின் ஊடாக செய்வதற்குரிய ஒரு ஆரம்ப முயற்சியே இந்த டின் என்கின்ற முயற்சி. இப்பொழுது டின் நம்பரை உள்நாட்டு இறைவரி பெற்றுக்கொள்வது மிக மிக இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எமது உள்நாட்டு இறைவரி திணைக்கள வெப்சைட்டில் மூலமாக உள்ளே சென்று அங்கே இ சர்வீசஸ் இருக்கின்றது, இலத்தின சேவை, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் போனால் உங்களுடைய தேவை என்ன, டின் பெற்றுக்கொள்வதா என்றால் டின் ஆப்டெயின் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கின்றது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் கேட்கப்படுகின்ற விடயங்களை கொடுப்பதனோட பெயர், விலாசம், ஐடென்டி கார்டு நம்பர், அந்த விலாசத்தை ஐடென்டி கார்டு நம்பரை நிரூபிக்கும் முகமாக ஐடென்டி கார்டு அடையாள அட்டையின் ஒரு பிரதியை அப்லோட் செய்ய வேண்டும். அதே போன்று உங்களுடைய ஐடென்டி கார்டு அட்டையில் உள்ள அடையாள அட்டையில் உள்ள விலாசமும் நீங்கள் கொடுக்கின்ற விலாசங்களுடைய வித்தியாசம் இருப்பின் அந்த சரியான விலாசத்தை நிரூபிப்பதற்கான ஒரு யூட்டிலிட்டி பில், வாட்டர் பில்லோ அல்லது எலக்ட்ரிசிட்டி பில்லையோ நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு பிரதியை அந்த வெப்சைட்டினுடைய அப்லோட் பண்ணுவதன் மூலமாக டின்னுக்கான ஒரு வேண்டுகோளை நீங்கள் ரிக்வெஸ்ட்டை பண்ணலாம். அவ்விதம் பண்ணுகின்ற பொழுது அந்த டின் ரிக்வெஸ்ட் ஒரு உள்நாட்டு இறைவரி திணைக்கள அலுவலருக்கு ஒதுக்கப்படும். அவர் அதை பரிசீலித்து விட்டு அனுமதித்தவுடன் உங்களுக்கு டின் நம்பர் இமெயிலிலேயே வந்துவிடும். மிகவும் இலகுவான வழி. இங்கு ஆஃபீஸுக்கு வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து கியூவில் நின்று அந்த மாதிரி ஒன்றும் செய்ய தேவையில்லை. டின்னை பெற்றுக்கொள்வதற்கு, ஏனைய வரி விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கு மேலும் ஆன்லைன் ஊடாகவே ரிக்வெஸ்ட் பண்ண முடியும், நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஏனைய வரி விடயங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது டின் என்பது அடிப்படையான அடையாள இலக்கம். அதன் பிறகு இந்த டின் உள்நாட்டு இறைவரி சம்பந்தமாக பயன்படுத்துவதற்கு என்ன தேவைக்காக பயன்படுத்தப்படுகின்றார். உதாரணமாக வருமான வரியை செலுத்துவதற்கான ஒரு தேவைக்காக இந்த டின் பெற்றுக்கொள்ளப்படுமா இருந்தால் உப இலக்கம் ஒன்று காணப்படுகின்றது. ஆகவே அங்கே டேக்ஸ் டைப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்லுவோம். வருமான வரி இலக்கத்துக்காக பதியலாம், அதே போன்று வெட் வரிக்காக பதியலாம், அதே போன்று சோஷியல் சர்வீஸ் கான்ட்ரிபியூஷன், சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் லெவி, சமூக பாதுகாப்பு உதவு தொகை வரிக்கு பதிவு செய்யலாம். அதே போன்று உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் என்னென்ன வரிகள் இருக்கின்றதோ அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக உப டின் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக அந்த பிரதான டின் வரி இலக்கம் ஒன்று இருக்க உப டின்கள் ஒவ்வொரு டாக்ஸின் அடிப்படையிலும் வேறுபட்டு செல்லும். ஆகவே டின்னை பெற்றுக்கொள்வது மிக இலகுவானது. உள்நாட்டு இறைவரி திணைக்கள வெப்சைட் அணுகி அதனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஆரம்பத்திலேயே ஒரு டின் என்பது வரி செலுத்துவதற்கும் அதே இலக்கம்தான், வரி செலுத்தாமல் இருப்பதற்கும் அதே இலக்கம்தான் என்று. இந்த விடயத்தை சற்று விரிவாக சொல்லுங்கள். வரி செலுத்துவதற்குரிய விடயத்தை நான் ஏலவே சொல்லிவிட்டேன். வரி செலுத்தாமல் இருக்க வேறு என்ன தேவைகளுக்கு எதிர்காலத்தில் டின் தேவைப்படும். உதாரணமாக நீங்கள் வங்கிக்கு சென்று வங்கியில் ஒரு கணக்கொன்றை திறப்பதாக இருந்தால் அப்பொழுது வங்கி உங்களிடம் டின் நம்பரை கோரலாம். இரண்டாவது சந்தர்ப்பம், நீங்கள் வாகனம் ஒன்றை பதிவு செய்வதற்காக மோட்டார் வாகன பதிவு திணைக்களத்திற்கு சென்று ஒரு புதிய வாகனத்தை பதிவு செய்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் மோட்டார் வாகன திணைக்களம் உங்களுடைய டின் நம்பரை கோரலாம். அவ்வாறே எதிர்வரும் காலங்களில் நீங்கள் காணி ஒன்றை பெற்று அதை பதிவு செய்கின்ற பொழுது டின் நம்பர் ஒன்றை கோர முடியும். ஆகவே டின் நம்பர் எமது எதிர்கால கொடுக்கல் வாங்கல்களுக்கு செய்வதற்கு மிகவும் இன்றியமையதாக எதிர்காலத்தில் மாறிவிடும். அதற்குரிய ஆரம்ப கட்டங்கள் இப்பொழுதே நீங்கள் வங்கிக்கு சென்று நடைமுறை கணக்கொன்றை ஓப்பன் பண்ண வேண்டும் என்று சொன்னால் டின் நம்பரை கோருவர். அதுதான் வரி அல்லாத ஏனைய தேவைகள். இவைகள் அனைத்தும் ஏன் எல்லா இடங்களிலும் டின் இப்பொழுது நான் சொன்னது போன்று கோரப்படுகின்றது என்ற கேள்வி. இவை அனைத்தும் பொருளாதார கொடுக்கல் வாங்கல்கள். அதே போன்று நீங்கள் பங்குச்சந்தைக்கு சென்று பங்கு கொள்வனவு செய்கின்ற பொழுதும் டின் நம்பர் எதிர்காலத்தில் கோரப்படலாம். இவை அனைத்துமே பொருளாதார நடவடிக்கைகள் என்பதால் வரியுடன் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள். இவைகள் எல்லாம் ஒருவரின் உழைப்பு, அந்த உழைப்பை கொண்டு பெற்றுக்கொண்ட சொத்து, அந்த சொத்தை பதிவு செய்கின்ற சந்தர்ப்பமும், மற்றது உழைக்கின்ற முறை. உதாரணமாக வட்டி வருமானம் வரும். வங்கியிலே ஒருவர் சேமிப்பு கணக்கிலோ அல்லது நிலையான வைப்பிலோ தனது பணத்தை வைப்பிடுகின்ற பொழுது அங்கே வட்டி வருமானம் வரும். அந்த வட்டி வருமானத்துக்குரிய வரி செலுத்தப்பட வேண்டும். ஆகவே இங்கு டின் நம்பரை கொடுக்கின்ற பொழுது குறித்த வங்கிகள் அந்த டின் யாருடையது, எவருடையது, அவருடைய ஐடி கார்டு நம்பர் எல்லா விவரத்தோடனும் உள்நாட்டு ரயில்வே திணைக்களத்துக்கு வருடம் தகவல்களை அனுப்பி கொண்டிருப்பார். ஆகவே உள்நாட்டு ரயில்வே தெரிந்து கொள்ளும் யாருக்கு எவ்வளவு வருமானம், வட்டி வருமானம் உதாரணத்திற்கு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு எவ்வளவு அந்த வட்டி வருமானத்துக்கு வித்ஹோல்டிங் டேக்ஸ் என்று சொல்லும் நிறுத்தி வைத்த வரி வங்கியினால் மறவிடப்பட்டிருக்கின்றது என்பதையும் தெரிந்து கொண்டு உரிய வழி செலுத்தப்பட்டுள்ளதா என்ற விடயத்தை உள்நாட்டு திணைக்களம் என்ன செய்யும், ஒப்பு நோக்கி பார்க்கும். இப்படி ஒரு தனிநபர் அதாவது டின்னுக்கு பதிவு செய்கின்ற அல்லது வரி இலக்கத்தை பதிவு செய்கின்ற ஒரு தனிநபர் அவரது வருமான வரி திணைக்களம் எப்படி வரையறை செய்கிறது, அவருக்கு இவ்வளவுதான் மாதாந்தம் வருமானம் வருகிறது என்ற கணக்கீட்டை எப்படி மேற்கொள்கிறது? உண்மையில் இலங்கையில் உள்ள வருமான வரி முறைமை நாங்கள் சொல்வது போன்று செல்ஃப் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். வாலண்டரி டேக்ஸ், அதாவது அவர் தானாகவே தனது வருமானத்தை பிரகடனப்படுத்த வேண்டும். அதற்குரிய வரியை அவர் தானாகவே கணிப்பீடு செய்து வரியை கட்ட வேண்டும். இதுதான் முதலாவது ஒரு வரியிருப்பாளருக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம். ஆகவே யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி வரியை செலுத்த வேண்டும் என்பதில் இங்கு ஒவ்வொரு நபரும் தனது வருமானம் இப்பொழுது இருக்கின்ற சட்டப்படி வருடாந்த வருமானம் 12 லட்சம் ரூபாவை விஞ்சுகின்ற பொழுது ஒவ்வொரு தனிநபரும் வருமான வரி செலுத்த கடப்பாடுடையவராக மாறுகின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் டின் நம்பருக்கு பதிவு செஞ்சிருக்க வேண்டும். வருமான வரியை ஒவ்வொரு காலாண்டிற்கும் கணிப்பிட்டு அரசாங்கத்துக்கு வருமான வரி திணைக்களத்துக்கு கட்ட வேண்டும். கட்டி முடிந்து வருட முடிவின் பின்னர் வருமான வரி விவர திரட்டு என்று சொல்லுவோம். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். இப்பொழுதெல்லாம் அதை வருமான வரி திரட்டு என்று சொல்லுவோம். அவற்றை வருடம் அவர் சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு தனிநபரும் வரி இருப்பாரும் செய்ய வேண்டிய அவரது கடமை. உங்களுடைய கேள்வி, எவ்விதம் உள்நாட்டு இறைவனை திணைக்களம் இந்த வரியை சரிபார்த்து கொள்ளும் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீர்கள். இப்பொழுது நாங்கள் இந்த வரி ஒன்றை அறவிடுவதற்கு முக்கியமான அம்சம் இந்த தகவல்களை திரட்டி கொள்வது. இந்த தகவல்களை திரட்டுகின்ற அடிப்படை தான் இந்த ஒவ்வொரு தனிநபரும் டின் நம்பரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. ஆகவே அந்த டின் நம்பரை நீங்கள் உபயோகிக்கின்ற இடங்கள் வங்கி, மோட்டார் வாகன பதிவு திணைக்களம், பங்குச்சந்தை, காணி பதிவு திணைக்களம், அதே போன்று கம்பெனி ரெஜிஸ்டார், தனிநபர் வியாபார பதிவுடகம், இந்த இடங்களிலெல்லாம் டின் நம்பர் ஒரு அத்தியாவசியம் மாறுகின்ற பொழுது இவர் செய்கின்ற கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் ஒரு முறைமையினூடாக உள்நாட்டு ரயில்வே திணைக்களத்துக்கு வந்து சேருகின்றார்கள். இப்பொழுது உள்நாட்டு ரயில்வே திணைக்களத்துக்கு தெரியும் இவர் என்ன கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டார், எதை லாபமாக பெற்றிருக்கிறார் என்ற அம்சத்தை ஓரளவுக்கு 100% என்று சொல்லவில்லை, ஒரு 50-60% தெரிந்து கொள்ள முடியும்.
அதை அடிப்படையாக வைத்து உள்நாட்டு இறைவரத்தினங்கள் ஒருவருடைய வரி கோவையை பார்வையிட்டதன் பின்னர் இவர் சரியான வருமானத்தை பிரகடனப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா என்பதை இந்த தகவலுடன் ஒப்பிட்டு பார்ப்போம். ஒப்பிட்டு பார்த்து ஓரளவு அந்த தகவலுடன் இசைவாகின்ற மாதிரி அவர் பிரகடனப்படுத்தி இருந்தால் உள்நாட்டு இறைவனத்தினர்கள் அவரது வரி விவரத்திரட்டை ஏற்றுக்கொள்ளும். அன்றேல் அவருக்கு ஒரு அறிவித்தல் கொடுத்து சில ஆவணங்களை கொண்டு வர சொல்லும். அதன் மூலமாக ஒரு ஒடிட்டை கணக்காய்வு ஒன்றை மேற்கொண்டு கட்ட வேண்டிய வரி இவ்வளவு, நீங்கள் கட்டியிருக்கின்ற வரி இவ்வளவு என்ற வித்தியாசத்தையும் அறிய தந்து ஒரு மதிப்பீடு ஒன்றை அந்த நபருக்கு வரி மதிப்பீடு என்று சொல்லுவோம், சார்ஜ் ஷீட், நோட்டீஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் என்று சொல்லுவோம், அதை அந்த தனிநபருக்கு விநியோகிக்கும். அப்போ அது ஒரு சட்டப்படியான ஒரு ஆவணமாக மாறுகின்றது. ஒரு டின் அல்லது வருமான வரிக்கான இணையம் மூலம் பதிவு செய்யப்படும் போது ஒரு வங்கி கணக்கு கோரப்பட்டிருக்கிறது அந்த விண்ணப்பத்தில். அப்படி ஒரு வங்கி கணக்கை கொடுக்கும்போது அதே நபருக்கு இன்னும் 2-3 வங்கி கணக்குகள் கூட இருக்கலாம். இப்படி ஒரு வங்கி கணக்கினூடாக நடைபெறுகின்ற, அதாவது டின் என்ற விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வங்கி கணக்கினூடாக நடைபெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்களுக்கு அப்பால் ஏனைய வங்கி கணக்குகள் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல் இதில் எப்படி உள்வாங்கப்படுகிறது? காரணம், இதுவரைக்கும் பொதுவாக பார்ப்போமாக இருந்தால் ஒரு வங்கியில் கொடுக்கப்பட்ட அந்த டின் இலக்கம் இதுவரைக்கும் வேறு வங்கிகளில் வழங்கப்படாத சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் ஒரு நபரால் எப்படி இந்த கொடுக்கல் வாங்கல்கள் பார்க்கப்படுகின்றது? முதலாவது, டின் நம்பரை பெற்றுக்கொள்வதற்கு வங்கி இலக்கம் ஒன்றை கொடுக்க வேண்டும், கணக்கு இலக்கம் ஒன்றை கொடுக்க வேண்டுமா, அது கட்டாயமா என்றால் இல்லை. நீங்கள் வங்கி கணக்கொன்றை கொடுக்காமலே டின் நம்பரை பெற்றுக்கொள்ளும். அடிப்படையில் பெயர், விலாசம், என்ஐசி நம்பர், ஐடென்டி கார்டு, அடையாள அட்டை இலக்கம், இவைகளை கொடுப்பதனூடாகவே டின் நம்பரை பெற்றுக்கொள்ள முடியும். வங்கி கணக்கொன்றை கொடுப்பது அவசியமல்ல. அந்த தகவல் கோரப்பட்டிருக்கின்ற அவர் விரும்பினால் கொடுக்கலாம், கொடுக்காமல் விடலாம். ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், வங்கிகளுக்கு ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களது வங்கியிலிருந்து எவருக்கேனும் வட்டி வழங்கப்பட்டு அந்த வட்டிக்கு நீங்கள் வித்ஹோல்டிங் டேக்ஸ் கழிக்க வேண்டும் 5%. அந்த கழிக்கப்பட்ட வித்ஹோல்டிங் டேக்ஸை அரசாங்கத்துக்கு வரி திணைக்களத்துக்கு அனுப்ப வேண்டும். அனுப்புகின்ற பொழுது அவருடைய முழு விவரத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். ஆகவே அந்த குறித்த நபர் தனது வங்கி கணக்கை சுயமாக பிரகடனப்படுத்தினாலும் படுத்தாவிட்டாலும் கட்டாயமாக எங்களுக்கு அந்த தகவல் வங்கிகளுக்கூடாக அல்லது நிதி நிறுவனங்களூடாக எங்களுக்கு கிடைக்கும். அவ்வாறே தான் ஆர்எம்இலிருந்து வருகின்ற தகவல்கள், காணி பதிவு துணைகளிலிருந்து வருகின்ற தகவல்கள், ஏனைய நிறுவனங்களிலிருந்து வருகின்ற தகவல்கள், இவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகள் ஏலவே செய்யப்பட்டிருக்கின்றமையினால் இவர் சுயமாக தர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் கிடையாது. நிர்பந்தம் அவருக்கு இருக்கின்றது, அந்த கடப்பாடு. அவர் தராவிட்டாலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிவகைகள் பல காணப்படுகின்றன. இதே மாதிரி தான் இப்போ நிறுவனமயமாக்கப்பட்ட இடத்திலிருந்து அல்லது இப்படி ஒரு முறைமை சார்ந்த ஒரு இடத்திலிருந்து வேதனத்தை பெற்றுக்கொள்கின்ற அல்லது கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்கின்றவர்களுக்கு இப்படியான வரி விதிப்பினை நீங்கள் குறிப்பிட்டது போன்ற வரி விதிப்பினை வருமான ரீதியான வரி விதிப்பினை மேற்கொள்வது இலகுவான ஒரு விடயமாக இருக்கிறது. அதனை கண்டுபிடிப்பதற்கும் இலகுவாக இருக்கிறது. முறைமை சாராத கொடுப்பனவுகள் இடம்பெறும்போது கண்ட்ராக்ட் போன்ற அல்லது தனிநபர்களால் செய்யப்படுகின்ற கட்டுமான பணிகளாக இருக்கலாம், இந்த மாதிரியான இடங்களில் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்களின் போது அந்த வருமானத்திற்கு எப்படி வரிகள் அறவிடப்படுகிறது? இங்கு நீங்கள் அந்த அதாவது இன்ஃபார்மல் செக்டரில் இருந்து வருகின்றதைத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். இன்ஃபார்மல் செக்டரில் உண்மையிலே அங்கு இந்த வங்கி கொடுக்கல் வாங்கலை விடவும் காசு கொடுக்கல் வாங்கல் தான், அதாவது கரன்சி அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல் தான் இடம்பெறும். அவற்றை கொஞ்சம் பெற்றுக்கொள்வது, அந்த தகவல்களை பெற்றுக்கொள்வது சற்று சிரமம். ஏனென்றால் எங்குமே பதிவு செய்யப்படுவதில்லை அந்த தகவல்கள். சில வேளை அந்த கொடுக்கின்ற, உதாரணமாக நீங்கள் கான்ட்ராக்டரை பற்றி பேசினீர்கள், அந்த ஒப்பந்தக்காரர் ஒருவர் உண்மையிலே ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்வது, நிர்மாண ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு டின் நம்பர் ஒன்றை எடுத்திருக்க வேண்டும். அப்படி எடுத்திருந்தால் மாத்திருந்தால் அது எடுத்திருப்பது 2வது வட் வரிக்கு பதிவு செய்திருக்க வேண்டும், மற்ற வரிக்கும் பதிவு செய்திருக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் அரசாங்கம் ஒப்பந்தக்காரருக்கு ஒப்பந்தம் ஒன்றை, நிர்மாண ஒப்பந்தத்தை வழங்கும். ஆகவே அந்த இடத்தில் தகவல்கள் உள்நாட்டு ரயில்வே திணைக்களம் பெற்றுக்கொள்ளும். அது ஒரு முறைமை சார்ந்த விடயமாகும். மாறுகின்றன. எவ்வாறாக இருந்தாலும் அந்த கான்ட்ராக்டர், அந்த ஒப்பந்தக்காரர் அவருடைய செலவுகளின் போது கட்டிட நிர்மாண பணிகளில் ஈடுபட்ட நபர்களுக்கு வழங்குகின்ற சம்பளம் உதாரணமாக, அவை
அவரிடமிருந்து எங்களுக்கு தேவை என்றால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பொதுவாக இப்போ இலங்கையில் உள்ள சட்டம் என்னவென்றால் மாதம் 1,00,000க்கு அதிகமாக இருந்தால் இப்பொழுது அரசாங்கம் முன்வைத்துள்ள யோசனையின்படி 1,50,000க்கு மேலே இருந்த மாதாந்தம் வரி செலுத்த வேண்டும். இப்போ இந்த கட்டட ஒப்பந்த தொழிலில் ஈடுபடுகின்ற வேலையாட்கள் அதை விட விஞ்சிய ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்வார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. அவ்விதம்தான் ஒருவர் அளவுக்கு மிஞ்சிய வருமானத்தை பெற்றாலும் அந்த நபர் என்ன செய்ய வேண்டும்? அந்த காசை ஒன்று நுகர்ந்து முடிக்க வேண்டும். அது அவ்விதம் செய்வதில்லை என்றால் எமது வருமானத்தில் எல்லோருடைய ஒரு பழக்கம் இருக்கின்றது. வருமானத்தை நாங்கள் 3 தேவைகளுக்காக பிரித்து கொள்வோம். ஒன்று நாளாந்த நுகர்வு, இரண்டாவது எதிர்காலத்தை நினைத்து நாங்கள் சேமித்து வைத்துக் கொள்வோம். சில வேளைகளில் எங்களுக்கு ஒரு அவசர தேவைக்காக ஒரு பணத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்வோம். ஆகவே வருகின்ற வருமானத்தை ஒரு தொகை வங்கிக்கு செல்லத்தான் செய்கின்றது. அப்போ அந்த வங்கிக்கு திருப்பி நீங்கள் செல்லுகின்ற முறைமையான, அதாவது ஃபார்மல் செக்டருக்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆகவே ஒருவருக்கு முற்றுமுழுதாக வரியிலிருந்து தவிர்ந்திருக்க முடியுமா, அல்லது இந்த தகவல் முறைமையிலிருந்து வெளியிருக்க முடியுமா என்றால் முடியாது என்பதுதான். ஏன்னா நாங்கள் வங்கியை அடிக்கடி பயன்படுத்துகின்றோம். ஒருவருக்கு பணம் அனுப்புவதற்கு வங்கியை பயன்படுத்துகின்றோம். ஏதோ ஒரு முறையில் இந்த வங்கியுடன் நாங்கள் தொடர்படுத்தான் இருக்கின்றோம். ஆகவே ஒருவருக்கு 100% தனது வருமானத்தை ஒழிக்கக்கூடிய அல்லது மறைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவு. இப்படி மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கிறது. ஒருவருடைய வேதனம் அல்லது மாதாந்த கொடுப்பனவு வங்கியினூடாகத்தான் அவர் கிடைக்கிறது என்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தார். ஏற்கனவே தற்போது நடைமுறையில் இருப்பது போல் அவருக்கு 1,00,000 ரூபாவுக்கும் அதிகமான வேதனத்தை அவர் பெறுபவராக இருந்தால் மாதாந்தம், அவருக்கு ஏற்கனவே நிறுவனத்தில் அவர் பணியாற்றுகிற நிறுவனத்தில் பேயி டேக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வருமானம் ஈட்டும்போது செலுத்தப்பட வேண்டிய வரி கழிக்கப்பட்டு தான் அந்த தொகை வங்கிகளுக்கு மாற்றப்படுகிறது. அந்த தொகைக்கு மீண்டும் ஒரு வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுகிறதா என்பது தான் ஒரு பெரிய கேள்வியாக மக்கள் மத்தியில் இருக்கிறது. இது நல்ல ஒரு கேள்வியும் கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியும் தான். இது மக்களிடத்திலே ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கின்றது. தனது வருமானத்துக்கு இருமுறை வரி செலுத்த வேண்டிய தேவை ஏற்படுகின்றது என்ற ஒரு எண்ணப்பாடு காணப்படுகின்றது. அது உண்மையில் தவறு. உண்மையில் அந்த உழைக்கும் போது செலுத்தும் வரி என்று நீங்கள் பேர் சொன்னீர்கள், பேய் என்று, அந்த வரி ஒரு வரியை அறவிடுகின்ற முறையை தவிர வேறொன்றும் அல்ல. அதாவது நாங்கள் வரியை அறவிடுகின்ற 2 முறையில் அறவிடுகின்றோம். ஒன்று, அந்த வருமானத்தை ஒருவர் ஈட்டுகின்ற சந்தர்ப்பத்தை ஆன் த ஸ்பாட் டேக்ஸ் எடுத்துக்கொள்வது. இரண்டாவது முறை ஒன்று இருக்கின்றது, வருமானத்தை ஈட்டி கணக்கு வழக்கெல்லாம் முடிந்த பிறகு அந்த வருமானத்திற்கு ஏற்ற வரியை கட்ட வேண்டும். உதாரணமாக ஒரு வியாபாரம் செய்கின்றவர் வருமானத்தை கட்டுவது எப்படி என்றால், அந்த முழு வருடத்துக்குரிய வருமானத்தை அல்ல காலாண்டு வருமானத்தை வியாபாரத்தை செய்து முடித்த பின் வருகின்ற வருமானத்தை கணக்கு பார்த்து கட்டுவார். ஆனால் இந்த சம்பளம் கொடுக்கின்ற பொழுது சம்பளம் கொடுக்கின்ற நபருக்கு ஒரு பொறுப்பு காணப்படுகின்றது. கொடுக்கின்ற சம்பளம் 1,00,000 விஞ்சுகின்ற பொழுது அவருக்கு வழங்கப்பட்டிருக்குது ஒரு அட்டவணை ஒன்று. இந்த அட்டவணையின்படி பிரகாரம் நீங்கள் வரியை கழித்து கொண்டு மீதியைத்தான் சம்பளமாக வழங்க வேண்டும், மற்றதை வரியாக ரவிட்டு கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது வருவோம். இந்த சம்பளம் எடுக்கின்ற ஒரு தனிநபரை எடுத்துக்கொள்வோம். அவருக்கு இந்த சம்பளம் வங்கிக்கு செல்லுகின்றது. ஏற்கனவே வரி அறவிடப்பட்ட பின் வங்கிக்கு செல்லுகின்றது. வங்கியில் அவர் எடுத்து செலவழிக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. சிறிது தொகையை மீதமாக வைத்திருப்பார். இப்பொழுது இவருக்கு ஒரு பொறுப்பு ஒன்று காணப்பட்டு இவர் ஒரு டின் நம்பரை பெற்றுக்கொண்டு வருமான வரி விவரத்தை ஒவ்வொரு வருடமும் உள்நாட்டு வரி திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அவ்விதம் சமர்ப்பிக்கின்ற பொழுது அவர் தனது சம்பளமாக பெற்றுக்கொண்ட ஊழிய வருமானம் இருக்கின்றது. அந்த வருமானத்தையும், அதாவது ஏற்கனவே வரி கழிக்கப்பட்ட முன்னர் உள்ள மொத்த நாங்கள் சொல்லுவோம் க்ரோஸ் ரெமுனரேஷன், அந்த வருமானத்தையும் நான் இன்னொன்று சொன்னேன் அல்லவா, வங்கியில் அவருடைய வருமானம் சேமிக்கப்படுகின்றது, ஓரளவுக்கு சேமிக்கப்படும். அப்போ அந்த வருமானம் அந்த வங்கியில் சேமிக்கப்படும் சேமிப்பிற்கு ஒரு வட்டி வருமானம் வங்கி வழங்கத்தான் செய்யப்படுகின்றது. அதற்கும் ஒரு 5% வித்ஹோல்டிங் டேக்ஸ் காணப்படுகின்றது, வங்கி கழித்திருக்கும். அவற்றை வரிக்கு முந்திய வட்டி தொகையும் வேறு ஏதும் வருமானம் இருந்தால், உதாரணமாக ஒரு வாகனத்தை விற்கலாம் வாங்கலாம், காணியை விற்கலாம் வாங்கலாம், அவ்விதமான கொடுக்கல் வாங்கல் ஏதேனும் வருமானம் இருந்தால் இவைகளை எல்லாம், இந்த வருமானத்தை எல்லாம் மொத்தமாக திரட்டிய அந்த மொத்த வருமானத்திற்கு அரசாங்கம் சொன்னபடி, அதாவது உள்நாட்டு வரி திணைக்களம் சொன்னபடி வரியை கழிப்பிட வேண்டும். அதாவது முதலாவது 12,00,000 ரூபாய்க்கு வரி இல்லை, ஆக 0% அதற்கு பிறகு வருகின்ற முதலாவது 5,00,000 ரூபாய்க்கு 6%, அதற்கு பிறகு வருகின்ற இரண்டாவது 5,00,000க்கு 12%, மூன்றாவது 5,00,000க்கு 18%, நான்காவது 5,00,000க்கு 24%, அஞ்சாவது 5,00,000க்கு
30 வீதம், அதற்கு பிறகுன்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் 36 வீதம் என்ற அடிப்படையில் வரியை கணிப்பிட்ட பின் ஏலவே 2 இடங்களில் அவருக்கு வரி கழிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று பேய் டேக்ஸ் என்று சொல்லுகின்ற டேக்ஸ் கழிக்கப்பட்டிருக்கின்ற அவருடைய சம்பளத்தில், இரண்டாவது வங்கியிலே அவருக்கு வழங்கப்பட்ட வட்டி வருமானத்தில் வித்ஹோல்டிங் டேக்ஸ் கழிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 வரியை கழிக்க வேண்டும். கழித்து ஏதேனும் மீதி வரி கட்ட வேண்டியிருந்தால் கட்ட வேண்டும், அல்லது ஏலவே கழிக்கப்பட்ட 2 வரியும் அவர் கட்ட வேண்டிய வரியை விட அதிகமாக இருந்தால் மீளளிப்பொன்றை உள்நாட்டு ரெவென்யூ திணைக்களத்தில் கோர வேண்டும். ஆகவே வருடம் இவர் டாக்ஸ் ஃபைல் ஒன்றை ஓப்பன் பண்ணி வருடம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஒன்றை நாங்கள் சொல்லுவோம் வரி விவரத்திரட்டை உள்நாட்டு ரெவென்யூ சமைப்பின் ஊடாகத்தான் இந்த வேலைகளை அவருக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த அந்த வருமான வரி திரட்டை முன்னரை போல இல்லாமல் இப்பொழுது ஆன்லைன்லேயே சமர்ப்பிக்க முடியும் என்று சொல்லியிருந்தீர்கள். அதற்கு என்ன மாதிரியான நடைமுறை பின்பற்ற? நீங்கள் வரி இலக்கம் ஒன்றை பெற்றுக்கொண்டு டாக்ஸ் டைப் ரெஜிஸ்ட்ரேஷன் வருமான வரிக்கு நீங்கள் பதிவு செய்து கொண்டால் தானாகவே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணப்படும். அதில் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று தரப்படும். டின் நம்பருக்கு மேலதிகமாக பாஸ்வேர்டு ஒன்று தரப்படும். அதை நீங்கள் உங்களுக்கு தேவையான வசதியான பாஸ்வேர்டு ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதையும் அந்த சர்வீஸிலே சென்று நான் சொன்னது போல உள்நாட்டு ரெவென்யூ வெப் தளத்திற்கு சென்று அதை சர்வீஸின் ஊடாகவே வரி திரட்டொன்றை சமர்ப்பித்து கொள்ள முடியும். வாகனம் ஒன்று கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுமாக இருந்தால் அதற்காக முறைசாரா என்ற விடயங்களை நாம் ஏற்கனவே கதைத்திருந்தோம். இந்த முறைசாராத வகையில் இடம்பெறுகின்ற இந்த கொடுக்கல் வாங்கல்கள், முக்கியமாக வாகனங்கள் காணிகள் விற்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட தொகையை காட்டுவார்கள், பெரிய ஒரு தொகையை மறைமுகமாக கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற ஒரு நிலை கூட இருக்கிறது. இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது நீக்கி அதற்கும் வரி அறவிட்டு அதனை முறைமை சார்ந்த விடயத்துக்குள் கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்கள் ஏதேனும் முன்னெடுக்கப்படுகின்றன? உண்மையில் இவற்றை கண்டுபிடிப்பது அந்த குறிப்பிட்ட சொத்தில் நீங்கள் சொத்தை எவ்வளவு கொள்வனவு செய்தீர்கள் விற்றீர்கள் என்பதல்ல. எல்லா கொடுக்கல் வாங்கல்களும் செய்த பின்னர் உங்களுக்கு ஒரு தொகை பணம் மிஞ்சத்தான் போகின்றது. லாபம் ஒன்று அடையத்தான் போகிறீர்கள். அந்த லாபத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதுதான் அடுத்த பிரச்சனை. அந்த லாபத்தை ஒன்றில் கொண்டு வங்கியில் முதலிடுவீர்கள், அல்லது நீங்கள் ஒரு சொத்தை கொள்வனவு செய்ய போகிறீர்கள். என்ன சொத்தை வாங்கலாம்? நீங்கள் ஒரு வாகனத்தை வாங்கலாம், அல்லது நீங்கள் ஒரு காணியை வாங்கலாம். அப்போ இந்த 3 விடயமே அரசாங்கம் தகவல்களை பெற்றுக்கொள்ளும் முறைமைகளுக்குள் தான் திருப்பியும் செல்கின்றீர்கள். ஆகவே அந்த தகவல்கள் மீண்டும் வரும். உள்நாட்டு ரெவென்யூ திணைக்களம் உங்களிடத்தில் ஒரு கணக்காய் ஒன்றை மேற்கொள்ளும், கோரிஸ் ஒன்றை மேற்கொள்ளும். அப்பொழுது இந்த வருமானம் எங்கிருந்து வந்தது பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கு அந்த உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது நிலை ஏற்படலாம். அதே போல இந்த டின் என்பது தனிநபர்கள் அனைவருமே டின் என்ற இலக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் அமுல்படுத்தப்பட்ட போது ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டது. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே அந்த அவர்களுக்கு இருக்கின்ற அடையாள அட்டை இலக்கத்துக்கு இந்த டின் இலக்கம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கொள்கை அமுலாக்கப்பட்டு அல்லது அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது? எந்த அளவுக்கான டின் இலக்கத்தை எத்தனை பேருக்கு வழங்கியிருக்கின்றீர்கள்? வருமான வரி செலுத்துகின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இப்பொழுது புதிதாக இணைந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? வருடம் அந்த டின்னை பெற்றுக்கொள்கின்ற நபர்கள் 2 லட்சத்தினால் அதிகரித்து கொண்டே தான் போகின்றது. இப்பொழுது வரி செலுத்தினர்களாக தனிநபர்கள் கிட்டத்தட்ட 8 லட்சம் நபர்கள் காணப்படுகின்றார்கள். கம்பெனிகள் கிட்டத்தட்ட 50,000 கம்பெனிகள் காணப்படுகின்றன. அவ்வித வேறு பங்குடைமை வியாபாரங்களும் அதே போன்று ஒரு சிறிய தொகையில் காணப்படுகின்றது. ஆகவே டின் நம்பர் பெற்றுக்கொள்கின்ற முறையை உள்நாட்டு ரெவென்யூ திணைக்களம் மிக தீவிரமாக அமுல்படுத்தவில்லை. ஏனென்றால் அவ்விதம் அமுல்படுத்த போகும்போது எல்லோருக்கும் பெனல்ட்டியை போட்டுத்தான் டின்னை ஆரம்பிக்க வேண்டும் என உரிய திகதி பிந்திவிட்டது. ஆகவே ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் இப்பொழுது டின்னுக்கான தேவைகள் எழுகின்றது. உதாரணமாக வங்கிக்கு நீங்கள் சென்று வங்கி கணக்கொன்றை திறக்கின்ற பொழுது அங்கே பேங்க் டின்னை கேட்கும். அப்பொழுது வந்து டின்னை பெற்றுக்கொண்டு செல்வார்கள். இறக்குமதி செய்யப்படும் ஒரு நபர் முற்படுகின்ற பொழுது அப்பொழுது டின் கோரப்படும். ஆகவே கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற பொழுதுதான் இவைகள் அவர்களுக்கு தேவைகின்ற ஓடி வந்து டின்னை பெற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பம் இப்பொழுது காணப்படுகின்றது.
தீவிரமான தீர்க்கமான நடவடிக்கை எப்பொழுது எடுக்கப்படும் என்று இதுவரையில் முடிவு செய்யப்படவில்லை. அவ்விதம் எடுக்கப்படுமாயின் அது அனைத்து நபர்களுக்கும் பெரும் பாதிப்பாக அமையும். ஆகவே அந்த இதிலிருந்து இப்போதைக்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தவிர்ந்திருக்கின்றது. அது அல்லாமல் எவரொருவர் வரி செலுத்த வேண்டிய தேவைப்பாடிலிருந்து பின்பற்றிக் கொள்ளவில்லையோ அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு எதிராக சட்டத்தை தீவிரமாக அமுல்படுத்த வேண்டிய நிலைமைகள் ஏற்படுவதுண்டு. இதுவரைக்கும் அப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றனவா? அதாவது டின்னை பெற்றுக்கொண்டு அல்லது வருமான வரி செலுத்த வேண்டிய நபர் ஒருவர் செலுத்தாமல் தவிர்த்து வந்த காலப்பகுதியில் மிக அதிகமாகவே அவ்விதமான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. அவ்விதம் தனிநபர்கள், கம்பெனிகள், பங்குடைமைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக வரி சம்பந்தப்பட்ட விடயங்கள் தனிநபருடைய அல்லது தனிப்பட்ட கம்பெனியுடைய விடயங்கள், தகவல்கள் பொது தளத்தில் வழங்கப்படுவதில் ஏனென்றால் சட்டம் சொல்லுகின்ற என்றால் ஒவ்வொரு அதிகாரியுடைய பொறுப்பு அவர் அந்த வரி ரகசியத்தை பேண வேண்டும். ஆகவே தனி நிறுவனங்கள் இவற்றின் வரி விவகாரங்கள் பொது வழியில் விடப்படுவதில்லை. ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம், ஏதோ ஒரு நிறுவனம் தனக்கான வரியை இதுவரைக்கும் கம்பெனியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கம்பெனி பதிவு செய்யப்படும் போது அவர்களுக்கான டின் இலக்கம் என்பது கூட வழங்கப்பட்டிருக்கக்கூடும். அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வருமானங்களை ஈட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் 2-3 வருடங்களாக வரியை செலுத்தாத ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் அந்த கம்பெனிக்கு எதிராக எடுக்கப்படக்கூடிய அதிகபட்ச நடவடிக்கை என்னவாக இருக்கும்? முதலாவதாக அவர் வரி பிரத்திரத்தை மேற்கொள்ளுமாறு, ஃபைல் பண்ணுமாறு, கோவை இடுமாறு கோரப்படுவார். அவ்விதம் அவர் அதற்கு இணங்கவில்லை என்றால் அவருக்கு எதிராக ஒரு நோட்டீஸ் அனுப்பப்படும். சிவப்பு அறிக்கை, ரெட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணப்படும். அதற்கும் அவர் இசையவில்லை என்றால் அவருடைய வருமானத்தை அதிகாரி அவருடைய தகவல்களை வைத்துக்கொண்டு, அவருக்கு கிடைத்த தகவலை அடிப்படையாக வைத்து அவர் வருமானத்தை மதிப்பீடு செய்து ஒரு மதிப்பீட்டு அறிக்கையை அவருக்கு கொடுப்பார். அவ்விதம் கொடுத்து அந்த வரியை செலுத்த சொல்லுவார். அதே நேரம் அவருக்கும் சுயமாக வரி விவரத்திரட்டொன்றை சமர்ப்பிக்குமாறு கோருவார். அவ்விதம் அவர் வழங்கப்படுகின்ற வரி மதிப்பீட்டிற்கு ஆட்சேபனை தெரிவிக்காவிடில் அதை அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுப்பார். எவ்விதமாக அறவிட முடியும் என்றால், ஒன்றில் இலகுவானது ஒன்றுதான், அவருடைய வங்கி கணக்கை ஃப்ரீஸ் பண்ணுவது, அதை இயங்க விடாமல் தடுத்து அங்கிருக்கின்ற பணத்தை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு வரியாக செலுத்துமாறு வங்கி முகாமையாளருக்கு ஒரு அறிவித்தலை கொடுக்கலாம். அல்லது வழக்கொன்றை பதிவு செய்யலாம். மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வழக்கொன்றை பதிவு செய்யலாம். அல்லது அவருடைய சொத்தை பறிமுதல் செய்யலாம். ஏதேனும் இதில் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும். ஒன்றையோ எல்லாத்தையும் ஒன்றாக ஒரே நேரத்தில் அமல்படுத்த முடியும். இப்படி ஆனாலும் ஒரு கம்பெனி நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு வர்த்தக நடவடிக்கை இடம்பெறுகிறது. ஆனால் அவர்கள் வரி சம்பந்தமான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இருந்தாலும் கூட ஒரு 3 வருடங்களாக என்று வைத்துக்கொள்வோம். உதாரணத்துக்கு 3 வருடங்களாக இறைவரி திணைக்களத்திலிருந்து எந்த அறிவிப்பும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? உள்நாட்டு இறைவரத்திற்கு அது பற்றிய தகவல்கள் சரியாக வரவில்லை என்பது ஒரு விடயம். மற்றது அந்த வரி செலுத்துகின்ற நபர் வரிக்குரிய வருமானம் இருந்ததோ இல்லையோ வருமான வரி விவரத்தை அவர் சமர்ப்பித்து கொள்ள வேண்டும். உள்நாட்டு இறைவரி திணைக்களம் நடவடிக்கை எடுக்க முன் அவர் வரி செலுத்துகிற விடயங்களை அவர் பிந்திய லேட்டாகினாலும் பரவாயில்லை, அதை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு எதிராக எடுக்கப்படலாம். வரி என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கியமான வருமான விடயமாக, வருமானத்துறையாக இருந்திருக்கிறது. இந்த 2 வருடங்களில் வரி சம்பந்தமாக அதிகமாகவே பேசப்பட்டிருக்கிறது. அதிகமான வரிகள் விதிக்கப்பட்டிருப்பதாக அரசியல் ரீதியாகவும் சரி குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. அது நடைமுறைக்கு வந்தும் இருக்கிறது இந்த விடயங்கள். இந்த கடந்த 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு நாட்டினுடைய வருமான வரியினுடைய அதிகரிப்பு எந்த மட்டத்தில் இருக்கிறது? அதனுடைய போக்கு எந்த வளர்ச்சி போக்கில் இருக்கிறதா அல்லது வீழ்ச்சி போக்கில் இருக்கிறதா? உண்மையில் வரியை திரட்டுகின்ற நிறுவனங்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மாத்திரம்தான் என்று சொல்ல முடியாது. ஏனைய இன்னும் 2 நிறுவனங்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக இலங்கை சுங்க திணைக்களம், கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட். 2வது ஒரு நிறுவனம் இருக்குன்னா எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட், மதுவரி திணைக்களம். இவைகளும்
வரிகளை அறவிட்டு கொண்டிருக்க சுங்கத் திணைக்களம் இறக்குமதியின் போது வரிகளை அறவிட்டு அரசாங்கத்துக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. மதுவரி திணைக்களம் மது தொடர்பான வரியை அறவிட்டு உள்நாட்டு இந்த அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. உள்நாட்டு வரி திணைக்களம் தான் இந்த 3 நிறுவனங்களிலும் இலங்கையின் வரவு செலவு திட்ட பட்ஜெட்டில் அரைவாசிக்கு மேற்பட்ட வருமானத்தை உள்நாட்டு வரி திணைக்களம், அரச வருமானத்தில் அரைவாசிக்கு மேற்பட்டவதை உள்நாட்டு வரி திணைக்களம் வரியாக அறவிட்டு அரசு திரைசேரிக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் கடந்த ஒரு 5-6 வருடங்கள் எடுத்துக்கொண்டால், முதலாவதாக எனக்கு ஞாபகம் 2019ஆம் ஆண்டு முதன்முறையாக 1 ட்ரில்லியன் வரியை 1 ட்ரில்லியனுக்கு மேற்பட்ட வரியை உள்நாட்டு வரி திணைக்களம் கலெக்ட் பண்ணக்கூடியதாக இருந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியும் 2020 பல சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் நடந்தது. 2019க்கு பிறகு அந்த அசம்பாவிதங்களின் தாக்கம் 2020 உணரப்பட்டது. விசேடமாக சுற்றுலாத்துறை பாதிப்படைந்தது. ஆகவே இங்குள்ள ஹோட்டல்களின் அறைகளெல்லாம் எம்டியாக காணப்பட்டது. அவ்வளவு பொருளாதாரம் ஒரு டவுன் டர்ன் கீழ் நோக்கி சென்றது. அப்போ அந்த வருடம் அதற்கு பிறகு 2020 மார்ச்லே கோவிட் தொற்று வந்தது. ஆகவே பொருளாதார நடவடிக்கைகள் முற்றுமுழுதாக செயலிழந்து காணப்பட்டது. 3 மாதம் நாடே முடங்கி இருந்தது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வருமானம் மிகவும் குறைவடைந்தது. அந்த வருடம் எனக்கு ஞாபகம் 2020ஆம் ஆண்டு 1 ட்ரில்லியன் 1000 பில்லியன் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அதுக்கு அடுத்த வந்த வருடம் 500 பில்லியன் தான் கலெக்ட் பண்ணக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதை தொடர்ந்து வந்த வருடங்கள் 20க்கு பிறகு 21 அந்த கோவிடும் பிறகு பொருளாதார பிரச்சனையும் தலை தூக்கியது. அதைத் தொடர்ந்து அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த சந்தர்ப்பங்களில் அந்த 520 கொஞ்சம் கொஞ்சமாக மீளக்கூடியதாக இருந்தது. 500 பில்லியன் வரி வருமானம் 800 மில்லியனாக அதிகரித்தது. பிறகு 1000 மில்லியனாக அதிகரித்தது, 1500ஆக அதிகரித்தது. இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு கடந்த வருடம் எங்களுக்கு தரப்பட்ட இலக்கு 2024 பில்லியன். உண்மையில் அதில் 96% அடையக்கூடியதாக இருந்தது. ஆல்மோஸ்ட் 1960 பில்லியன் போன்று எங்களால் ஈட்டிக்கொள்ள முடியதாக இருந்தது. ஆகவே வரி வருமானம் முன்பை விட அதிகரித்துத்தான் செல்கின்றது. அது உண்மையில் வருமான வரி மட்டுமல்ல, வெட் வரியும் உள்ளடங்கி இருக்கின்றது. அதே போன்று சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் லெவி என்ற சொல்லுகின்ற 2.5% அந்த வரியும் காணப்படுகின்றது. இவற்றையெல்லாம் முன்பை விட அதிகரித்திருக்கின்றது, வருமானமும் அதிகரித்திருக்கின்றது. இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த இறக்குமதி, உள்நாட்டு வருமானம், உள்நாட்டு வரிகள் போன்ற விடயங்கள், அதே போல் மதுவரி போன்ற விடயங்கள், இப்போ 3 துறைகள் இருக்கும்போது, 3 நிறுவனங்கள், வரி அறவிடுகின்ற நிறுவனங்கள் இருக்கும்போது, ஒரு இறக்குமதியாளர் இறக்குமதி செய்யப்படும் போது, வெளிநாட்டிலிருந்து ஒரு இறக்குமதி சார்ந்த ஒரு வணிகத்தில் ஈடுபடும் போது, அவருக்கு இறக்குமதி சார்ந்த தீர்வைகளை சுங்கத் திணைக்களம் அறவிட்டிருக்கும். அவருக்கான ஒரு வருமான வரியும் உங்களால் அறவிடப்படுகிறதா? அது என்ன மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படுகிறது? உண்மையிலே சுங்கத் திணைக்களத்தில் அறவிடப்படுகின்ற வரி நாங்கள் சொல்லுவோம் காஸ்ட் இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட்னு சொல்லுவோம், CIF வேல்யூ. அப்படி என்றால் ஒரு பொருளை நீங்கள் ஒரு நாட்டில் இருக்கின்ற பொழுது அந்த நாட்டில் அந்த பொருளுக்கான கிரயம், பிறகு அதை இங்கே இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் அல்லவா? அப்போ அதற்காக ஃப்ரைட் சார்ஜ், கப்பல் கட்டணம். அந்த கப்பல் கட்டணத்தை அங்கிருந்து இங்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற வரைக்கும் பாதுகாப்பு வந்து சேர வேண்டும் அல்லவா? அதற்காக இன்சூரன்ஸ், காப்புறுதி கட்டணம், இவை 3ம் சேர்ந்து தான் CF என்று சொல்கிறோம். இந்த CF வேல்யூவை அடிப்படையாக வைத்துத்தான் கஸ்டம்ஸ் என்ன செய்யும் என்றால் கஸ்டம்ஸ் டியூட்டியை அறவிடும். ஒன்றில் அது சில நேரம் குறைவாக மதிப்பிட, CAF குறைவாக இவர் ஆர்டிஃபிஷியலி அவர் செஞ்சிருந்தால் அதை கஸ்டம்ஸ் என்ன செய்யும், ரீவேல்யூ பண்ணக்கூடும், பண்ணி அதன் மீது கஸ்டம்ஸ் டியூட்டியை அமுல்படுத்தும். அது எல்லாம் ஒரு பொருளின் மீது விதிக்கப்படுகின்ற வரி என்பதனால், பொருளின் மீது விதிக்கப்படுகின்ற வரி, நபரின் மீது விதிக்கப்படுகின்ற வரி இங்கே தான் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அந்த பொருளின் கிரயத்திற்கு உட்படுத்தப்படும், செலவாக கருதப்படும். ஆகவே ஒருவர் திருப்பி இந்த பொருளை சந்தைக்கு கொண்டு வந்து விற்கின்ற பொழுது அவையெல்லாம் கிரயம், அதற்கு செலவு, அதற்கு மேலதிகமாக அவருடைய லாபத்தையும் வைத்துத்தான்
அவர் சந்தையில் விற்பார். இப்போ இந்த லாபம் என்ற விஷயம்தான் வருமான வரிக்கு உட்பட்ட விஷயம். ஆகவே அந்த லாபத்திற்கு அந்த நபர் முன்னர் அவர் வழங்கியதெல்லாம் பொருள் மீதான வரி, இப்பொழுது அவர் செலுத்த வேண்டியது தனது லாபத்தின் மீதான வரி, ரெண்டும் ரெண்டு. ஆகவே இந்த லாபத்தின் மீது தான் வருமான வரி அறவிடப்படும். அதுதான் அவருடைய வருமானமும் கூட. அதே போல தான் இந்த வெட் சம்பந்தமாகவும் கதைக்க வேண்டியிருக்கிறது. பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி என்பதும் இலங்கையில் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த பெறுமதி சேர்க்கப்பட்ட வரிக்கு பதிவு செய்து கொள்ள வேண்டியதற்கு என்னென்ன தகமைகள் இருக்கின்றன, அதற்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன? இங்கு ஒரு கட்டுப்பாடும் இல்லை. எவருக்கு வேண்டுமென்றாலும் வெட் வரிக்கு பதியலாம். ஒரே ஒரு நிபந்தனை, தான் ஒரு வியாபாரம் ஒன்றை செய்ய வேண்டும். வியாபாரம் என்பது பொருளுடன் உற்பத்தி விநியோக வியாபாரமாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் அண்ட் சேலாக இருக்கலாம். ப்ரொடக்ஷன் அண்ட் சேல், மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல், பை அண்ட் சேல், அல்லது ஒரு சர்வீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ், கன்சல்டன்சி சர்வீஸ், அதாவது ஒரு சர்வீஸாக இருக்கலாம். எல்லாம் வியாபாரம் தான். அப்படி ஒரு வியாபாரம் இருக்க வேண்டும். இவர் எப்பொழுது கட்டாயமாக இந்த வெட் வரிக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றால், அவருடைய காலாண்டு புரள்வு 1.5 கோடி ரூபாய் விஞ்சுகின்ற பொழுது, 15 மில்லியனை விஞ்சுகின்ற பொழுது கட்டாயம் அவர் வெட் வரிக்கு பதிவு செய்ய வேண்டும். அவ்விதம் வெட் வரி பதிவு செய்கின்ற ஒரு நபர் தொடர்ந்தேர்ச்சியாக வெட்டை அறவிடுவதற்கான அதிகாரம் அவருக்கு வழங்கப்படுகின்றது. கஸ்டமரிலிருந்து வெட்டை அறவிடுவதற்கான அதிகாரம். இப்பொழுது நான் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். ஒரு பொருளில் விலை பொறிக்கப்பட்டிருக்கின்றது, எம்ஆர்பி, மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸ் இவ்வளவு என்று. அதன் அர்த்தம் என்னவென்றால், வெட்டும் உள்ளடங்கியதாகத்தான் அந்த விலை இருக்கின்றது. ஏனென்றால் இது உற்பத்தி செய்கின்ற நிறுவனம் அந்த விலையும் அந்த வெட்டையும் உள்ளடக்கித்தான் விலையை அதில் பொறிக்கின்றது. ஆகவே இப்பொழுது வெட்டுக்கு நான் சொன்னது போன்ற அவருடைய புரள்வு டர்ன் ஓவர் 1.15 மில்லியனை விட கூடுமாக இருந்தால் ஒரு காலாண்டிற்கு வெட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். பண்ணிய பிறகு அவர் தான் பர்ச்சேஸ் பண்ணுகின்ற, கொள்வனவு செய்கின்ற பொருட்களுக்கான பற்றுச்சீட்டை நாங்கள் சொல்லும் இன்வாய்ஸ், வெட் இன்வாய்ஸ் என்று சொல்லும். அந்த இன்வாய்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரிடமிருந்து? பொருளை உற்பத்தி செய்து விற்கின்ற நபரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அந்த உற்பத்தி செய்து விற்கின்றவர் ஒரு 18% வரியை அரசாங்கத்தை கட்டியிருப்பார். அப்போ இரண்டாவது நபர் கொள்ளுணவு செய்து மீண்டும் சந்தையில் விற்கிற நபர் இருக்கின்றாரே, அவரும் 18% கணிப்பிட வேண்டும். கணிப்பிட்டு ஏலவே அந்த முதலாவது உற்பத்தி செய்த நபர் கட்டிய 15%, இந்த பொருளுக்காக கட்டிய 15% கழித்து கொண்டு மீதி தொகையைத்தான் அரசாங்கத்துக்கு வெட் வரியாக கட்ட வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த விட உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று. அதாவது நாங்கள் இங்கே ஒரு அந்த அல்டிமேட் செலருக்கு, அல்டிமேட் கன்சியூமருக்கு விற்கிற நபரை நாங்கள் செலர் என்று சொல்லுவோம். அவர் விற்கின்ற விலையில் 18% வெட் வரியாக கணிப்பிட்டு ஏலவே அவருக்கு சப்ளை செய்த நபர் அந்த பொருள் சம்பந்தமாக கட்டிய 15% கழித்து கொண்டு மீதத்தை தான் வெட் வரியாக கட்ட வேண்டும் அந்த இரண்டாம் நபர். இதைத்தான் சொல்லுவோம், எது வேல்யூ அடிஷன், பெறுமதியாக சேர்க்கப்பட்ட எது இருக்கிறதோ அதன் மீது தான் வரி இங்கு உருவாகின்றது. அதாவது அந்த வாங்கிய விலைக்கும் விற்ற விலைக்கும் இடைப்பட்ட அந்த தொகை இருக்கின்றது தானே, அந்த தொகையில் தான் வெட் 18% அறவிடப்படும் உண்மையில். ஆனால் இவைகள் சில குளறுபடிகள் காணப்படும். உதாரணமாக, இந்த முதலாம் விற்ற நபர் இரண்டாம் நபருக்கு விற்கிறார் அல்லவா, அவர் சில நேரம் வெட் இன்வாய்ஸ் ஒன்றை வழங்காத சந்தர்ப்பத்தில் அந்த நான் சொன்ன அந்த கிரெடிட் ஒன்று எடுக்க சொன்னேன் முதலாம் நபருக்கா, அது இல்லாமல் போய்விடும். ஆகவே முழு தொகையும் அந்த கடைசியாக விற்கின்ற நபர் தாங்கி கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் எழும். ஆகவே முறைமை சரியாக இயங்க வேண்டும் என்றால் வெட் இன்வாய்ஸை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சப்ளை செயினை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வெட் இன்வாய்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்விதம் பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அது ஒரு பாரமான ஒரு வரியாக இருக்காது. இப்படி வெட் சம்பந்தமாக கதைக்கும் போது சில சமூக ஊடகங்களில் கூட பார்த்துருக்கிறோம். சில ஹோட்டல்களில், ரெஸ்டாரண்ட்களில், விருந்தகங்களில் உண்ண செல்லும்போது அங்கு தரப்படுகின்ற கட்டணத்திற்கு வெட் என்ற ஒரு விடயம் எட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இது சரியான விடயம் தானா? உண்மையில் இந்த ரெஸ்டாரண்ட் 2 விதத்தில் வியாபாரத்தை செய்யலாம். அந்த என் கஸ்டமர் இருக்கின்றவர்கள், கன்சியூமர், ஹோட்டலில் போய் சாப்பிட்ற நபர்கள்,
அவர்களுக்கு கட்டாயம் வெட் வரி தான் கொடுக்க வேண்டும் என்று இல்லை. அவர் வெட்டையும் ஏனைய வரிகளையும் உள்ளடங்கிய ஒரு விலையை பட்டியலிட்டு அதை கொடுக்கலாம். சில நிறுவனங்கள் தங்களது வசதிக்காக, அதாவது கஸ்டமருக்கு எங்கட விலை இவ்வளவு, இதற்கு மேலே அரசாங்கம் செலுத்த வேண்டிய விலை இவ்வளவு என்று போட்டு கொடுக்கின்றார்கள். அவ்விதம் போட்டு கொடுப்பது தவறு என்று அரசாங்க சட்டம் சொல்லவில்லை. போட்டு கொடுக்கலாம், போட்டு கொடுக்காமல் இருக்கவும் மேலும், அதை வேறையாக காட்டாமல் விலைகளுக்கே இன்பில்ட் பண்ணி வைக்கவும் மேலும். ஆனால் அவ்விதம் அவர் வெற்றி அமௌண்ட்டை தெளிவாக குறிப்பிட்டிருந்தால் டாக்ஸ் என்று கட்டாயமாக அவர் வெட்டுக்கு பதிவு செய்த நபராக இருக்க வேண்டும். அவருடைய இன்வாய்ஸில் வெட் நம்பர் காணப்பட வேண்டும். அதே போல தான் அந்த அதே ஹோட்டல் விதிக்கு வருவமாக இருந்தால் அந்த ஹோட்டலில் பகிரப்பட்ட பொருட்கள், அங்கு விற்பனை செய்யப்பட்ட பொருட்களுக்கு ஏற்கனவே வெட் செலுத்தப்பட்டு தான் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அல்லவா? அப்படி இருக்கும்போது எதற்காக மீண்டும் இன்னும் ஒரு வெட்டை அங்கு உண்ண சென்றவர்கள் செலுத்த வேண்டிய நிலை? உதாரணம் நான் ஒன்று சொல்லுகின்றேன். ஹோட்டல் பெரும்பாலான பொருட்களுக்கு வெற்றில்லை. ஒன்று, அரிசிக்கு வெற்றில்லை, கோதமாவிற்கு வெற்றில்லை, மரக்கறிக்கு வெற்றில்லை. இதுபோக ஏனைய பொருட்களுக்கு வெற்றுள்ள பொருட்கள் இருக்கிறது. சிக்கன், அதற்கு வெற்றுண்டு, செலுத்தித்தான் அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேறு வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருந்தால் அவற்றுக்கும் செலுத்தி தான் அவர் பெற்றிருப்பார். ஆகவே அவருடைய காஸ்ட், அவருடைய செலவு, அந்த குறிப்பிட்ட செலவு அந்த பொருளின் விலை ப்ளஸ் வெட்டோடு தான் அவர் வெட்டுக்குரிய பொருட்களுக்கு செலுத்தியிருப்பார். வெட்டு இல்லாத பொருட்களுக்கு தனியாக வெட்டு இல்லாத விலையை தான் செலுத்தியிருப்பார். எவ்வாறாக இருந்தாலும் அந்த வெட்டு இல்லாமல் பொருட்களை அவர் கொள்முதல் செஞ்சிருப்பார் அல்லவா, அதை அவ்விதமாக விட்டால் வெட்டு அவர் அறவிட தேவையில்லை. ஆனால் ஹோட்டலில் அவ்விதமாக விற்கப்படுகின்றதா? அரிசி சோறாக மாறுகின்றது, கோதமா ரொட்டியாகவோ கொத்தாகவோ மாறுகின்றது. இப்பொழுது இது வேறு வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட். ஆகவே இந்த ப்ராடக்ட் அதுக்கு வெட் சார்ஜ் ஆக வேண்டும். அதனால்தான் அவர் என்ன செய்கின்றார், மொத்தமாக அவருடைய ப்ரைஸுக்கு மேலதிகமாக வெட்டை அறவிடுகின்றார். ஆனால் அறவிடுகின்ற ஒவ்வொரு நபரும் வெட் இன்வாய்ஸ் கொடுக்க வேண்டும். வெட்டென்று அவர் அறவிடுவாராக இருந்தால் வெட் இன்வாய்ஸ் கொடுக்க வேண்டும். வெட் நம்பர் இருக்க வேண்டும். அவருடைய வெட் நம்பர் ஒரு பிரசித்தமான, அவருடைய வியாபாரத்தில் ஒரு பிரசித்தமான இடத்தில் டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்க வேண்டும், தான் வெட் ரெஜிஸ்டர்டு அப்படின்ட்டு. இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. வெட் ரெஜிஸ்டர்ட் நிறுவனமாக வெட் வரிக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்துடன் வெட் வரிக்கு பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனம் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது அந்த பதிவு செய்யப்படாத நிறுவனத்திடமிருந்து இந்த பதிவு செய்த நிறுவனம் ஒரு வெட் தனியாக அவர்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் வழங்கி வெட்டினை அறவிடுகிறது. அறவிடுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. உதாரணமாக ஒரு விளம்பர நிறுவனம் கொள்வமாக இருந்தால், ஒரு மிகப்பெரிய ஒரு வெட் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்திடம் விளம்பரத்துக்கான ஒப்பந்தம் வழங்கப்படும் போது அந்த ஒப்பந்தத்தை வழங்குகின்ற நிறுவனம் அது வேறொரு பதிவு செய்யப்படாத நிறுவனமாக, அதாவது வெட் வரிக்கு பதிவு செய்யப்படாத நிறுவனமாக இருக்கும். அவர்களுக்கு தனியாக வெட் என்பது அறவிடப்படுகிறது. ஆனால் மாற்றி நடைபெறும் போது, அதாவது இரண்டுமே வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களாக இருந்தால் ஒரு நிறுவனத்துக்கு அந்த வெட்டை ரீக்ளைம் பண்ணக்கூடிய வசதி இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது அந்த வெட் என்பது ஒரு அறவிடப்பட்டாலும் ஒரு பிரயோஜனமற்ற ஒரு விடயமாக, அதாவது நான் என்ன கேட்கிறேன் என்றால், அந்த நிறுவனம் வெட்டை ரீக்ளைம் செய்து கொள்ளுமாக இருந்தால் அது அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பெறாத ஒரு விடயமாக இருக்கும் தானே? அது என்ன மாதிரியான ஒரு விடயம்? உண்மையில் வேல்யூ அடிஷன் என்பது வெட்டுன்ற ஃபுல் சம்பூர்ணமான ஒரு டேர்மே வேல்யூ அடிஷன், வேல்யூ அடட் டேக்ஸ், பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி. ஆகவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சேருகின்ற பெறுமதிக்குத்தான் வெட்டு அறவிடப்பட வேண்டும். அதுதான் அதில் எண்ண கரு. ஆனால் நடைமுறையில் இடுகின்ற பொழுது அது வேறு விதமான மெக்கானிசத்தில் வரும். அந்த மெக்கானிசம் பிழையாகின்ற பொழுது தான் நீங்கள் சொல்லுகின்ற பிரச்சனைகள் வரும். நீங்கள் ரெண்டு விஷயம் சொன்னீர்கள். வெட் பதிவு செய்த நிறுவனமும் வெட் பதிவு செய்யாத நிறுவனமும் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற பொழுது, உதாரணமாக வெட் பதிவு செஞ்ச நிறுவனம் வெட் பதிவு செய்யாத நிறுவனத்திற்கு ஒரு இன்வாய்ஸை வழங்குகின்ற பொழுது அவர் முழுமையாக வெட்டை அறவிட்டு அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டும். ஆகவே இந்த பணத்தை செலுத்திய நிறுவனம் அந்த வெட் இன்புட்டை கிளைம் பண்ணக்கூடிய எந்த விதமான மெக்கானிசம் இல்லை. அதைத்தான் சொல்ல வந்தீர்கள், ரைட்? இல்லை தான். வெட் பதிவு செய்யாத நிறுவனங்கள் யாரென்றால், ஒன்று அந்த வெட்டுக்குரிய புரள்வை டேர்ன் ஓவரை கொண்டிராத நிறுவனங்கள், சிறிய நிறுவனங்கள், அல்லது வெட்டிலிருந்து விலக்களிக்கப்பட்ட பொருட்களை சேவைகளை வழங்குகின்ற நிறுவனங்கள். இப்பொழுது வெட் முதலாம் நபரிலிருந்து இரண்டாம் நபருக்கு செல்லுகின்ற பொழுது அந்த பொருள்
வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்ட பொருளாக இருந்து இரண்டாம் நபர் அந்த பொருளை அவ்விதமாகவே விற்பாராக இருந்தால் அதன் மீது வற்றில்லை. அதைத்தான் தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஒருவர் ஹோல்சேல் உதாரணமாக எடுத்துக்கொள்ளும் அரிசியை வாங்குகின்றார். யாரிடமிருந்து? முதலாவது இந்த அரிசிக்குரிய விடயம் எங்கே ஆரம்பிக்கிறது? விவசாயியிடமிருந்து. அவர் நெல்லை விற்கின்றார். யாருக்கு? அரிசி ஆலை உரிமையாளர் விற்கின்றார். அவர் எடுத்துக்கொண்டு அரிசியாக மாற்றி சந்தைக்கு வர்த்தகருக்கு கொடுக்கின்றார். இப்போ மூணையும் எடுப்போம். இப்போ முதலாவது சந்தர்ப்பத்தில் நெல்லை உற்பத்தி செய்து விற்கிறவருக்கு வரி விலக்களிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக அரிசியாளர் நெல்லை ப்ரொசஸ் பண்ணி அரிசியாக மாற்றி கொடுக்குற சந்தர்ப்பத்திலும் வற்றில்லை. மூன்றாவதாக நபர் அரிசியை எடுத்து அரிசியாக விற்கின்ற பொழுதும் வற்றில்லை. நான்காவது ஒரு ஹோட்டல்காரர் எடுத்துக்கொள்ளும். இப்பொழுது அவர் அரிசியை எடுத்து சோறாக மாற்றி ஒரு சாப்பாடாக கொடுக்கினால் இந்த சந்தர்ப்பத்தில் வெற்றுண்டு. ஆகவே முழு பெறுமதிக்கும் வெற்றை அவர் கஸ்டமரிலிருந்து அறவிட்டு செலுத்துகின்றார். அது ஒரு சந்தர்ப்பம். இரண்டாவது சந்தர்ப்பம், உதாரணமாக நான் சொல்லுகின்றேன் என்றால், நீங்கள் சொன்ன அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி, இந்த வானொலி நிலையத்தை எடுத்துக்கொள்வோம். இவர் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கொடுக்கின்றார். இது இந்த அட்டை செஞ்சு தாருங்கள் அப்படின்ட்டு. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சிறிய ஒரு கம்பெனி. அவருடைய டேர்ன் ஓவர் லெஸ் தென் 15 மில்லியன், ஒரு 15 மில்லியனை கூட குறைவான ஒரு பொருளை மாதத்துக்கு 3 மாதங்கள் கொண்டிருக்கிறால் அவர் வெற்றுக்கு பதிவு செய்யப்படவில்லை. அதற்காக கருத்தல்ல, அந்த சேவை வெற்றிலிருந்து வரி விலக்களிக்கப்பட்டிருக்கின்றது என்பதில் கருத்து. ஆகவே இந்த ஒப்பந்தத்தை வழங்குகின்ற கம்பெனி என்ன செய்ய வேண்டும்? ஒப்பந்தத்தை வழங்குகின்ற கம்பெனிக்குத்தான் அந்த முதலாவது அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜ் பண்ணும், பில்லை இன்வெஸ்ட் பண்ணுவார்கள். ஆகவே அவர்கள் வெற்றை பதிவு செய்யாத காரணத்தினால் வெற்றை அறவிட முடியாது. ஆனால் இது மாறி நடக்குமா இருந்தால், ஒப்பந்தம் கொடுத்தது சிறிய கம்பெனி, பெற்றுக்கொண்டது பெரிய கம்பெனியாக இருந்தால், இப்பொழுது இன்வாய்ஸ் போடுகின்ற பொழுது அவரிடமிருந்து முதலாவது கம்பெனியிலிருந்து வெற்றை அறவிட வேண்டும். ஏன்னா இல்லாவிட்டால் இந்த கம்பெனிக்கு பிரச்சனை வந்துவிடும். மிகவும் நன்றிகள். குறுகிய நேரமாக இருந்தாலும் முக்கியமான பல கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். உங்களோட இன்னும் ஒரு செவியை கண்டு இன்னும் பல சந்தேகங்களை எழுப்பலாம். இருந்தாலும் நேரம் குறுகியதாக இருக்கிறது. இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். மிகவும் நன்றிகள் உங்களுக்கு. நன்றி 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 நேயர்களே. இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு முக்கிய அதிதியுடன் சந்திப்போம். அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பிரதீப்புடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.